மடியில் வீற்றிருக்கும் நவகிரகத்தின் நாயகனே, ஞானமருள வந்திடுவாய் ஆபத் சகாயேஸ்வரனே. குருவே சரணம் தேவ குருவே சரணம், குருவே சரணம் பரம்பொருளே சரணம். ஈசனருள் பெற்றவனே, அபயகரம் கொடுப்பவன். அண்ணலார் அடியாரமை அமுது தெரிவித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள். உண்மையாமனில் உலகமும் வருகையை ஜெயிக்கிறார் பெருமான். அடியார்களுக்கு விழா எடுப்பதும் அவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் ஒரு இந்த பிறவியில் நாம் பிறந்த பயன். இப்படி செய்பவர்கள் தேவலோகத்தில் உள்ள தேவர்களால் வருகை வருகை என்று அழைப்பார்களாம். பிறந்தோம் இருந்தோம் இருந்தோம் என்று இல்லாமல் நாம் சிவ புண்ணியங்களை செய்ய வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும், ஆலய வழிபாடு செய்ய வேண்டும், ஆலயத்தை கட்டுவிக்க வேண்டும். இப்படி நாம் செய்யும் பொழுது இந்த பிறவி பயனை நாம் அடைந்ததாக பொருளாகும். இந்த பகுதியிலேயே அர்த்தநாரீஸ்வரர் கம்பீரமாக மிக அழகாக அப்படியே கண்ணை பறிக்கக்கூடிய அந்த காட்சியை காணும் பொழுது உண்மையிலேயே நாம் எல்லாம் எங்க இருக்கிறோம்? தேவலோகத்தில் இருக்கிறோமா இல்ல கைலாயத்தில் இருக்கிறோமா என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது. மேலப்பட்டில் தான் இருக்கிறோம் என்று திரும்ப நாம் நினைவுக்கு வர வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அர்த்தநாத் பெருமான் இங்கு எழுந்து காட்சி அளிக்கிறார். இந்த பகுதியிலேயே எந்த இடத்திலும் எங்களுக்கு தெரிந்த வகையில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பெரிய ஆலயங்களில் இருக்கலாம், ஆனால் நமது ஆலயத்தில் மேலப்பட்டில் இப்படி அமைந்திருப்பது உண்மையிலேயே நாம் செய்த தவறு. பெருமக்களே, இங்கு ஆலயத்தில் அர்த்தநாரீஸ்வர பெருமானும் 108 சிவசக்தியும் வேண்டும். அவர்களுக்கு நெய் தீபங்கள் மட்டும் அனைத்தன்பர்களை ஏற்றி செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். ஏற்ற வேண்டாம், பக்தி ஏற்ற வேண்டாம், நெய் தீபம் மட்டும் ஏற்றி அதுதான் பெருமானுக்கு அம்மையப்பருக்கு ஏற்றது. எனவே அவற்றை ஏற்றி தீபம் ஏற்றினால் நமது வீட்டில் ஒளி திறந்து தீய சக்திகள் எல்லாம் விலகிவிடும். எனவே அர்த்தநாதீஸ்வருக்கு தீபம் ஏற்றவும், அங்கு அம்மையப்பர் திரிபுர சுந்தரி தாயார் பாருங்கள், கண்கொள்ளா காட்சி, அழகே நிறைவாக உடையவர். அம்மையப்பரை பாருங்கள், என்ன அற்புதம்! நவகிரகத்தை பாருங்கள், தம்முடைய துணைவியாறு எழுந்து காட்சியளிக்கக்கூடிய தலம் மேலகங்கேஸ்வர தலம் தான். நந்தி பெருமானை பாருங்கள், என்ன அற்புதம்! விநாயகர் பாருங்கள், அப்படியே அழகே உருவான விநாயகர். முருகரை பாருங்கள், இப்படி எந்த தெய்வம் என்றாலும் அழகே உருவாகி இங்கு நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார்கள். நம் கண்ணை விட்டு அந்த அழகு நீங்காது காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைய இந்த குரு பயிற்சி விழா மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு குரு பகவான் செல்கிறார். இந்த குரு பகவான் யாருக்கு? ஆலங்குடி குரு அங்கு சிறப்பாக இது போன்ற விழா நடக்கிறது. அந்த விழா இங்கு சிறப்பாக நமக்கெல்லாம் அங்கு செல்ல முடியாது என்று சொல்லி நமக்கு அர்ச்சனர் இந்த விழாவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து அற்புதமாக விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
சுழற்சியானது மகர ராசியில் இருந்து மீன ராசி செல்லும் பொழுது மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், மகரம் இந்த ராசிகாரர்களுக்கு நற்பயனை வழங்குகிறார்கள். கன்னி, விருச்சிகம் இந்த ராசிகாரர்களுக்கு சமபலனை கொடுக்கிறார்கள். ரிஷபம், கடகம், தனுசு, கும்பம், மீனம் இந்த ராசிகாரர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார்கள். அதற்காக கவலைப்பட வேண்டாம். இந்த விழாவுக்கு வாருங்கள், குரு பகவான் நன்மையே கொடுப்பார். இப்பொழுது திரு ஆலங்குடி என்ற குரு பகவானுடைய தலத்திலே நமது ஞானசம்பந்தர் பெருமான் அடிய தேவாரம் ஓதப்படுகிறது. அண்ணலே இணையாண்டு கொண்டு அருளிய அவனே, இந்திலே மறைந்து அருள்புரி வேதநாயகனே, கண்ணினா திரு கைலையில் இருந்த நின் கோலம் நன்னினா தயனயந்து அருள்புரி என வழிந்தார். இறங்கி நரம்பிழந்து புண்டுக்க வெப்ப குழி வைத்து பங்கி சிவதிரு வெப்பல் நீண்டு படுயிர் நீல்கனை காவல் பெண்பை தங்கியாளர் உலகாட்டில் தாய்கள் எட்டும் வீசி அங்கம் குந்ததனாடி எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. அருமையாக இந்த குரு பகவானுடைய இந்த குரு பயிற்சி என்பது எல்லா ஆன்மாக்களுக்கும் உரியது. நாங்கள் பெரிய கோடீஸ்வரர் என்று ஒன்றும் செய்ய முடியாது என்று செல்வந்தர்களோ அரசர்களோ யாரும் சொல்ல முடியாது. மனித பிறவியில் இது தவிர்க்க முடியாத ஒன்று. எனவே நாடும் கோடும் அடியார்களுக்கு எவ்வித தீங்கும் விளைவிக்கார். அதற்கு ஞான சம்பந்த வேயொரு தோழி வந்தன் விடமுண்ட கண்ட மிக நல்ல வேலை தடவி மாதரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து உடமே புகுந்தாரனார். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி தனிவாங்கு இரண்டு உடனே ஆதரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று திருமறை காட்டில் ஒரு படியமே பாடியுள்ளார்கள். அப்படி அடியார் பெருமக்களுக்கு இந்த நவகிரகங்கள் எந்த தீமை விளைவிக்காது என்று ஞான சம்பந்தர் அறுதிட்டு கூறியுள்ளார். அடியார்களாக இருக்க வேண்டும் என்றால் திருநீர் அடைய வேண்டும், ஐந்தெழுத்து சொல்ல வேண்டும், ஆலய வழிபாடு செய்ய வேண்டும், அடியார்களை மதித்து அவர்களுடைய ஆட்சியை பெற வேண்டும் என்று மக்கள் இந்த நெறிமுறையை கடைபிடித்தால் அவர்களுக்கு நவகர்கள் ஒரு தீமையும் செய்யாது. எனவே நாம் எல்லாம் இந்த விழாவில் கலந்து கொள்வது நாம் செய்த தவம். இப்பொழுது திரு ஆலங்குடி வணிகம் ஞான சம்பந்த தேவாரம் இரண்டாம் திருமுறை ஞான சம்பந்தர் முதல் 1, 2, 3 திருமுறைகளை அணிகிறார்கள். அதில் இரண்டாம் திருமுறை திரு ஆலங்காட்டு பள்ளி இப்பொழுது ஓதப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றே, தொழுவீரி தேசப்பே வாரார் முகை மங்கையோடும் உடனாகி சாரார் கடல் நஞ்சே அவருள்ள கருதி தொழலார் கடலே தொழிலொந்தர்கள் சொல்லி குழலார் மொழி கொள்வதையோடு உடனாகி இடம் கொண்ட ஈசன் கடல்தான் கரிகான் விளையாடுகிறது அன்பால் அடிகை தொழுவீர் அறியீரே போல் மருங்குள் மலவாலொடு தேவே மூளை இடம் கொண்ட ஈசன் ஒன்போர் கடையில் புனல் வைத்த பொருளே சித்தொழுவீர்கள் நமக்கு இது சொல்லே கட்சிப்பொலிகாம குழிவுடன் கூடே திருமூலை இடம் கொண்ட ஈசன் உச்சித்தலையில் பைவண்டுள்ளதான் சற்றார்ந்து அடியே தொழுவீர் இது சொல்லே நல் தாழ்வுடல் மங்கையோடும் உடனாகி இரும்பூடையுடன் கொண்ட ஈசன் உற்றாழோடு பூந்த பொருளே சோழார் நடதொழில் தொழுதொண்டர்கள் சொல்லே சேடார் குழல் செய்ய
ஆலங்குடியில் வீற்றிருக்கும் நவகிரகத்தின் நாயகனே ஞானமருள வந்திடுவாய் ஆபத் சகாயேஸ்வரனே. குருவே சரணம் தேவ குருவே சரணம் குருவே சரணம் பரம்பொருளே சரணம். ஈசனருள் பெற்றவனே அபயகரம் கொடுப்பவன்